யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். உலகில் இருக்கிற ஒரு ஆத்மா கூட நரகம் போகக்கூடாது. குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்தில் கடவுளை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் கூட மோசம் போய் நரகம் போய் விடக்கூடாது. ஆகவே திறப்பின் வாசலில் நின்று ஜெபம் பண்ணுவதற்கும் பரலோகம் போகிறதற்கான வழியையும் காட்டுகிறதற்கு தான் ஆண்டவர் மிஷனரி இயக்கத்தை எழுப்பியிருக்கிறார். இந்திய தேசத்தில் சுமார் 25 மாநிலங்களில் 210 மிஷனரிமார் 168 பணிமயங்கள் அமைத்து 138 விதமான ஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர் என்கிற அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இதுவரையிலையும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 675 கிராமங்களில் புதிய சபைகளை உருவாக்கி 6782 பேருக்கு திருமுழுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் 11 புதிய கிராமங்களில் சபைகளை உருவாக்குவதற்கும் 230 பேருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறதற்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்தியா எங்கிலேயும் இதுவரையிலேயே 46 கிராமங்களில் ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். வருகிற 24ஆம் 25ஆம் தேதி 2 நாட்கள் வெஸ்ட் பெங்காலில் 2 ஆலய பிரதிஷ்டை இருக்கிறது. இந்த மாபெரும் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். பணி மையங்களில் சுமார் 448 ஆதிவாசி குழந்தைகள் 7 இடங்களில் விடுதிகள் அமைத்து இந்த குழந்தைகள் தங்கியிருந்து படித்து வருகிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டோட வருகை தாமதிக்குமே என்றால் 2030க்குள்ளாக 10,000 கிராமங்களிலே சபைகள் உருவாக்க வேண்டும். 1000 கிராமங்களிலே ஆலயங்கள் கட்ட வேண்டும். வருகிற மார்ச் 31க்குள்ளாக 100 ஆலயமாக கட்டி முடிக்க வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் இன்னும் 54 ஆலயங்கள் கட்ட வேண்டும். ஆகவே இந்த ஆலயங்கள் கட்டுவதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இதை ஒரு அண்ணனோட பகிர்ந்து கொள்ளும்போது இதில் 7லிருந்து 10 ஆலயங்கள் கட்டுவதற்கு நான் தருகிறேன், மீதமுள்ளவைகளை கர்த்தர் எழுப்பி தருவார் என்று சொல்லி. அருமையானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் சொத்து பிரிக்கும் போது, நாம் வேலையில் இருந்து ஓய்வு பெறும்போது, நம்முடைய வியாபாரத்தில் ஆண்டவருக்கென்று ஒரு பங்கை எடுத்து வைத்து இப்படி ஆலயம் கட்டுகிற காரியங்களில் எழும்பி வாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, ஒரு கிராமத்தில் ஆலயங்கள் நாம் கட்டி எழுப்புவதன் மூலம் அந்த கிராமத்திற்கு ஒரு பெரிய விடிவு. ரோடு இல்லாத கிராமத்துக்கு ரோடு வரும், கரண்ட் இல்லாத கிராமத்துக்கு கரண்ட் வரும், தண்ணி இல்லாத கிராமத்துக்கு ஆண்டவர் தண்ணீர் கொடுப்பார். பட்னியிலையும் குடிவெறியிலையும் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் போஜனம் கொடுத்து குடிக்கிற மக்கள் ஏராளமானவர்களை ஆண்டவர் மாற்றுகிறார். சாபக்கேட்டில் விழுந்து கிடக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆகவே தான் அருமையானவர்களே, கிராமங்களில் ஆலயங்கள் கட்டுவதற்கு எழும்பி வாருங்கள் என்று சொல்லி அன்போடு கூட அழைக்கிறோம். யாரெல்லாம் இப்படி தேவனுக்கு என்று ஆலயங்கள் கட்டுகிறார்களோ அவருடைய குடும்பங்களில் ஆண்டவர் ஏராளமான அற்புதங்கள், அடையாளங்கள், அவருடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை கைக்குடியேற பண்ணுகிறார். அவருடைய வியாபாரங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். கடந்த நாளில் ஒரு வியாபாரி அவருடைய மகனுக்கு திருமணம் நடந்ததில் அந்த திருமணத்துக்கு வந்த மொய் பணத்தை எடுத்து ஒரு ஆலயம் கட்ட கொடுத்தார்கள். இப்பொழுது ஒரு தாயார், என்னுடைய மகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் ஒழுங்காகி இருக்கிறது, ஒரு ஆலயம் கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி காணிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். இப்படி பொருத்தனையோடு கர்த்தருக்கென்று சொல்லி செய்கிறவர்கள் ஏராளம். உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தின் சார்பில் மாதந்தோறும் ஆத்ம சவால் என்று ஒரு பத்திரிக்கை வெளியிடுகிறோம். நம்முடைய ஆத்மா நரகம் போய்விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த ஆத்மாவை கர்த்தருக்கென்று சொல்லி பரிசுத்தமாய் காத்து எப்பொழுது வருவீர் ஆண்டவரே என்று நாம் அவருடைய வருகைக்கு ஆசையாய் காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பத்திரிக்கை வெளியிடுகிறோம். ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இந்த பத்திரிக்கை இலவசமாக உங்களுடைய வீடுகளுக்கு அனுப்புகிறோம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க, வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறோம். முகவரி கொடுத்தீர்கள் என்றால் முகவரியிலேயே அனுப்புகிறோம். அருமையானவர்களே, எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் இயக்கத்திற்கு நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கைக்கு, இல்லை என்றால் பல்காக ஆலயம் கட்ட, விடுதி கட்ட, பயிற்சி நிலையம் கட்ட நீங்கள் கொடுக்குற காணிக்கைக்கு 80G எக்ஸப்ஷன் வாங்கி உங்களுடைய இன்கம் டேக்ஸிக்கு நீங்கள் அதை கிளைம்ஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம். அருமையானவர்களே, கிராமங்களில் ஆலயங்கள் கட்ட 7 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் என்று வைத்திருக்கிறோம். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப சிறப்பாக கட்டுங்கள். 7 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பாக ஒரு ஆலயங்கள் 3 6 மாதத்துக்குள்ளாக கட்டி பிரதிஷ்டைக்கு அழைப்போம்.
நம்ம அனுப்பியிருக்கிற இந்த மிஷினரிகளுக்கு ரூ. 3000 வாங்குகிறோம். என் அன்புக்குரியவர்களே, கடந்த நாள்ல ஒரு ஒரு வேலைக்கு போகிற ஒரு தம்பி, ஐயா நான் ஒரு மிஷினரி ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னாங்க. தம்பி நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, எப்படி உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஐயா நான் இவ்வளோதான் வாங்குறேன், ஆனால் என்னுடைய சொந்த செலவினங்களை குறைத்து எங்கள் வீட்டுக்கு கொடுக்குற பணத்தை கொடுத்துட்டு எனக்கு செலவுக்குன்னு வைத்திருக்கிறதை நான் இந்த மிஷினரிக்காக நான் அனுப்புகிறேன்னு சொன்னார்கள். அருமையானவர்களே, இன்னொரு பிள்ளை கல்லூரிக்கு போகிற அந்த பிள்ளை, எங்கள் அப்பா கொடுக்குற பாக்கெட் மணியை நான் கர்த்தருக்குன்னு சொல்லி சேவித்து நான் ஒரு ஆதிவாசி குழந்தைய படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை காணிக்கை அனுப்பிட்டுருக்கு. என் அன்புக்குரியவர்களே, இப்படி தியாகத்தோடு நீங்கள் அனுப்புகிற இந்த காணிக்கைகளை மிக சிக்கனமாக, அதே சமயம் மிகவும் திட்டமிட்டு யோசித்து பரிசுத்தமான முறையில் நாங்கள் செலவு செய்கிறோம். ஆகவே நீங்கள் நம்பி கொடுக்குற காணிக்கை விரயம் ஆகக்கூடாது என்று சொல்லி, அந்த காணிக்கையிலே லக்ஸுரி செலவினங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஆகவே நம்பி நீங்கள் அனுப்புங்கள். அருமையானவர்களே, நீங்கள் கொடுக்குற காணிக்கையின் மூலம் ஒரு மாதத்துக்கு சராசரி 300லிருந்து 500 பேர் திருமுழுக்கு எடுக்கிறார்கள். ஒரு மாதத்திற்கு குறைந்தது 10லிருந்து 12 சபை, 15 சபை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மாதத்துக்கு 5 ஆலயம் பிரதிஷ்டை பண்ணணும். இதெல்லாம் நீங்களுடைய ஜெபம், உங்களுடைய காணிக்கையின் மூலம் தான் இது நடக்குது. இன்னும் மற்றவர்களுக்கும் இந்த ஊழியத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தி வைங்க. இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி நிகழ்வுகளை ஆண்டவர் ஏவுவார் என்றால் ஒரு 5000 கொடுத்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஏன்னா மிஷினரிக்கு மக்கள் கொடுக்குற காணிக்கை எடுத்து தான் இந்த டிவி செலவினங்களுக்கு கொடுக்குறோம். எங்களுடைய நிர்வாக குழுவில் மக்கள் டிவிக்குன்னு கொடுக்கல, மிஷினரி ஊழியத்தான் கொடுக்காங்க. நீங்கள் அதனால் டிவி ப்ரோக்ராமுக்கும் மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி எங்களுடைய நிர்வாக குழு கேட்டுக்கொண்டதுனால உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவர் ஏவுவார் என்றால் நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கலாம். அதோடு கூட நான் கட்டுகிற ஆலயத்தில் ஒரு பயிற்சி நிலையம், ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டெய்லரிங் வைக்கணும். இப்போ ஒரே ஒரு ஹாஸ்டலில் மட்டும் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு ஆலயத்தில் செய்வதற்கான பணங்கள் வந்திருக்கிறது. ஆகவே அப்படி பணங்கள் வரோன்னு சொன்னால் நம்ம பயிற்சி கொடுக்குற மூலம் நம்முடைய விசுவாசிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவருடைய கைத்தொழில் கற்றுக்கொண்டு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வார்கள். அன்பானவர்களே, நம்முடைய இந்திய நாடு ஒரு பெரிய நாடு. அது மாத்திரம் இல்லை, மந்திரவாதிகள் சொல்லுகிறத அப்படியே நம்புகிற நாடு. பூஜாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க. வயிற்றுவலினா வயிற்றில் சூடு, தலைவலினா தலையில் சூடு. பிறந்த குழந்தைக்கும் இதுதான் மருத்துவம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, மந்திரவாதி சொன்னார் அப்படிங்கிறதுக்காக 3 வயது குழந்தைய ஆக்ராவில் அப்படியே உயிரோடு புதைச்சி வச்சு அதுக்கு பூஜை பண்ணுறாங்க. இதான் நம்ம நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள். என் அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, இப்படி நிறைய சம்பவங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஆகவே நம்ம நாட்டுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டியது மிக அவசியம், தேவை. அது மாத்திரம் இல்லை, இனி வெளிநாட்டினர்கள் வந்து இந்த நாட்டில் ஊழியம் செய்ய முடியாது. இந்தியர்களாக, இந்திய திருச்சபைகளாக இந்தியாவுக்கு சுவிசேஷம் சொல்லுவோம். ஆகவே எழும்பி வாருங்கள். ஒவ்வொரு பாஸ்டர்ஸும், ஒவ்வொரு பேராயரும், ஒவ்வொரு ரெவரன்ஸும் எங்கள் சபையிலேருந்து ஒரு மிஷினரி அனுப்பணும், எங்கள் சபையிலேருந்து ஆண்டுக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு சொல்லி நம்ம எழும்பினோன்னா இந்தியாவில் 4 லட்சம் கிராமங்களிலும் ஆலயம் கிடையாது. அருமையானவர்களே, நிர்விசாரமாக வாழ்கிறது, கோர்ட்டுக்கும் தேவையில்லாத லக்ஸுரி செலவினங்களுக்கும் செய்கிறத குறைச்சி மிஷினரி ஊழியங்களை செய்வதற்கு, கிராமங்களில் ஆலயங்கள் கட்டுவதற்கு எழும்பி வாருங்கள். ஆண்டவரே, என்னை இந்தியாவுக்கு அனுப்பும், என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி சீகன் வாழ்வு இந்தியாவுக்கு வந்தார். ஜெபம் பண்ணி இந்த நாட்டில் நமக்கு கையில் பைபிள் எழுதி கொடுத்தார் பார்த்துக்குங்க. ஆனால் இன்னும் நம்ம நாட்டில் 98% மக்களுக்கு இன்னும் இயேசு இரட்சகரின் அன்பு போய் சேரவில்லை. ஆகவே அன்பானவர்களே, எங்களிடத்தில் 342 அப்ளிகேஷன் இருக்குது. ஆண்டவரே, என்னை பயன்படுத்த, என்னை எடுத்து இந்தியாவுக்கு அனுப்புன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை எடுத்து அனுப்புவதற்கு நாங்கள் திட்டமிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி நிகழ்வு ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கு வருகிறது, சனிக்கிழமை 7:45 மணிக்கு வருகிறது, அதே போல் சனிக்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு வருகிறது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு வருகிறது, நள்ளிரவு 1:30 மணிக்கு வருகிறது. அருமையானவர்களே, இந்த நிகழ்வுகளை மற்றவர்கள் பார்க்கிறதற்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஊழியங்களுக்கு நீங்கள் காணிக்கை அனுப்புறதுக்கு நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767, சென்னை திருவஞ்சேரி பிரான்ச் இது. ஆகவே காணிக்கை அனுப்புகிறவர்கள் இந்த எண்ணுக்கு அனுப்புகிறதோட நீங்கள் அனுப்பிட்டு எங்களுக்கு தெரியப்படுத்தணும். பார்த்துங்க, சிலர் மிஷினரி ஸ்பான்சர் பண்ணுறாங்க, மாதந்தோறும் எங்களுக்கு காணிக்கை வருது, ஆனால் யார் அனுப்புகிறான்னு தெரியல. அதனால் நாங்கள் ரசீது பார்த்திங்கன்னா வில்விசர் அப்படின்னு போடுறோம், ஆடிட்டர் அப்படி போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆகவே தயவுசெய்து உங்களுடைய பெயர்களை சொல்லி
உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புனே நாங்கள் ரிசீட் போட்டு அனுப்புகிற ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது அரசுக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா நாங்கள் யாருக்கும் நாங்கள் சொல்கிறதில்ல. அது மாத்திரம் இல்லை, அது உங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அனுப்புகிறோம். ஆகவே தயவுசெய்து உங்களுடைய வீட்டு அட்ரஸ்ஸு, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புனீங்கன்னா தான் ரசீது போட முடியும். ஆகவே இதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்டேக்கர் மூமெண்ட் கனரா பேங்க் அக்கௌண்ட் 1200 35 54 94 90. இது அக்கௌண்ட் நம்பர். ஐஎஃப்எஸ்சி கோட் CNR P 0005652. இது ஐஎஃப்எஸ்சி கோட். ஆகவே ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களில் ஆசையாக ஈடுபடுங்கள். இந்த ஊழியங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ள எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9444737550. இந்த ஊழியங்களில் நீங்கள் ஆசையாய் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாட்களில் நம்ம சுதந்திர தினத்தை குறித்து நம்ம நாட்டில் பொதுவாக சிந்திக்கிற ஒரு காலம். இப்போ இந்த சுதந்திர தினத்தை குறித்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், அந்த மனநிலையை நம்மில எப்படி நம்ம மலர செய்ய முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம யோசித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை நிகழ்த்தினார். இன்றைக்கு வரைக்கும் உலக அளவில் கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. ஏன்னா மகாத்மா காந்தியடிகள் இவைகளை பல முறை வாசித்து இந்த கோல்டன் ரூல் தான் இந்தியாவுக்கு வேணும். ஏன்னா இங்கே அதாவது சமய ரீதியாக நிறையா பிளவு, அப்புறம் இன ரீதியாக நிறையா பிளவு. நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா 6,87,000 கிராமம். இதில் இந்த கல்ச்சரல்னு சொல்லுவோம்ல, இந்த லாங்குவேஜ் இந்த மாதிரி இதில் கிட்டத்தட்ட 6114 விதமான கல்ச்சரல் வித்தியாசங்கள் இருக்குது பார்த்துக்குங்க. அருமையானவர், அப்படின்னா இவங்களுக்கு சமத்துவம் பரவ வைக்கணும் அப்படின்னா ஒரே வழி இயேசு கிறிஸ்துடைய போதனை தான் அப்படிங்கிறத மகாத்மா காந்தி அதை கடைபிடித்து அதை அப்படியே வாழ்க்கையில் ஒவ்வொரு வசனத்தையும் அவர் அப்படியே மனப்பாடம் பண்ணார். அதில் நான் முக்கியமாக ஒரு 3 வசனம் வாசிக்கிறேன். மத்தேயு 5வது அதிகாரம் 7-10 வரை வாசித்து பார்த்திங்கன்னா, இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கோல்டன் ரூல். என் அன்புக்குரியவர்களை, மகாத்மா காந்தியின் இடத்துல ஒரு வெளிநாட்டு மிஷினரி ஒரு நாள் சந்தித்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ஐயா, நாங்கள் இந்தியா மக்களுக்கு இயேசுநாதரை பற்றி பல முறை சொல்லிட்டோம், நிறைய கிராமங்களில் போய் மீட்டிங் போட்டோம், அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க லாங்குவேஜிலலாம் சொல்லிட்டோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கிறபடி பெருந்திரளான மாற்றம் வரலையே. ஏன்னா கடவுளை தேடி தேடி தான் அலைகிறாங்க, ஒரு ஊராக போகிறாங்க, நிறைய உபவாசம் இருக்காங்க, அவங்களுடைய உடலையே அவங்க வருத்திக்கிடுறாங்க, இரும்பு ஆணியில் கூட நடக்கிறாங்க, நிறைய விரதம் இருக்காங்க. ஆனால் நாங்கள் சொல்கிற இயேசு விசுவாசித்தால் மட்டும் போதும்னு சொல்கிறாரு, அவர் எல்லா அற்புதத்தையும் செய்வேன்னு சொல்கிறாரு. இதை சொன்ன நம்பலையே அப்படின்னு சொல்லும்போது மகாத்மா காந்தி சொன்ன வார்த்தை என்னென்னா, ஐயா, நான் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை தான் இந்தியாவில் நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை நீங்களும் பின்பற்றி முதலாவது வாழுங்கள் அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா கொஞ்சம் நம்ம எல்லாரும் யோசிப்போம். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த சுதந்திர தினத்தில் நம்ம நாட்டுக்கு மெய்யான சுதந்திரத்தை காண்பிக்கிற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் இதை வெளிப்படுத்துகிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். அருமையானவர்களே, சமத்துவம் இல்லை என்றால் சம அன்பு இல்லை என்றால் சமத்துவபுரம்னு சொல்லி தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வைத்திருக்கிறோம். அதாவது சமத்துவபுரத்தில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, எல்லா மதக்காரங்களுக்கும் அங்கே வீடு இருக்கும், அப்புறம் எல்லா லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கும் அங்கே வீடு இருக்கும், அப்புறம் எல்லா ஜாதி மக்களை சார்ந்தவர்களுக்கும் அங்கே வீடு இருக்கும். இதுதான் ஒரு சமத்துவமாக வாழ்கிறது அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சக மனிதர்களை மனிதர்களாக மதித்து வாழ்வது என்பது. என் அன்பானவர்களே, இதை குறித்து நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு பாருங்களேன். இன்றைக்கும் சமத்துவத்து பதிலாக ஏழைகளை துன்புறுத்துவது, ஒடுக்குகிறது நிறைய நடக்குது இல்லையா? ஜேம்ஸ் பால்வின் அப்படின்ற ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளின் படைப்புகள் அனைவருக்குமே சம உரிமை அது அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவைகள் அனைத்து படைப்புகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது, இன்டர் டிபெண்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அருமையானவர்களே, நம்முடைய உடல்லையும் பார்த்திங்கன்னா பல அவயங்கள் இருக்குது. இதை குறித்து நீங்கள் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை வாசிக்கலாம். இந்த எல்லா அவயங்களும்
ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தான் முயற்சி பண்ணுது இல்லையா? இதில் இந்த பெருவிரல் வேண்டாம், இல்லைன்னா சுண்டு விரல் வேண்டாம், இந்த ஆள்காட்டி விரல் வேண்டாம் அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. என் அன்புக்குரியவர்களே, எல்லா அவயங்களும் ஒன்றாக இருந்தால்தான் அதனுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கும் பார்த்துக்குங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சமத்துவத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். அதே மாதிரி ஒருவரு கூட ஒருவர் இணைந்து செயல்படுறதுல நம்ம எப்படி இருக்கோம்னு யோசித்து பார்ப்போம். என் அன்புக்குரியவர்களே, இல்லற வாழ்க்கையில் தேவன் நமக்கு தந்த குடும்பம் இருக்குது. அதே மாதிரி நமக்கு தந்த பிள்ளைகள் இருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் அம்மா அப்பா. அதே மாதிரி அந்த பிள்ளைகளும் நீங்கள் பெற்றெடுத்தவங்க தான் பிள்ளைங்க இல்லையா? வேறு யாரும் கிடையாது. என்னதான் இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் உங்கள் தான் அப்பா அம்மான்னு கூப்பிட்டாகணும். அந்த பிள்ளைகளுக்கும் இன்னொரு வேறு அப்பா அம்மான்னு கூப்பிட முடியாது. அப்படின்னா அவங்க நம்மை டிபெண்டடாக தான் இருந்து வாழ்வார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மாதிரி கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா? ஆலயத்தில் போய் தாலி கட்டிடுறோம் இல்லையா? சுகத்திலும் துக்கத்திலும் துன்பத்திலும் அப்படின்னு சொல்லி, இன்பத்திலும் துன்பத்திலும், இதெல்லாம் சரிதான். ஆனால் இப்படி ப்ராமிஸ் பண்ணி அங்கே கொடுக்குற அந்த வாக்கு தத்தத்தை அருமையானவர்களே, நம்ம இணைந்து வாழ்கிறதில் நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறத யோசித்து பார்ப்போம். இதில் என்ன அப்படின்னா, நிறைய நேரங்களில் நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அதிகாரத்தை நிறைய நேரங்களில் தவறாக பயன்படுத்திடுறோம். அருமையானவர்களே, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆனால் அதே சமயம் அதை தான் பயன்படுத்தணும்னு சொல்லும்போது அதற்கான காரியங்களை சரியாக புரிய வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இதுதான் ரொம்ப அவசியம் தேவை. ஒரு பொருள் வாங்குகிறதா இருக்கட்டும், நான் தானே சம்பாதிக்கிறேன், ஏன் அந்த ஆள்கிட்ட கேட்கணும், நான் தானே சம்பாதிக்கிறேன், ஏன் அவர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம, அன்புக்குரியவர்களே, ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக நம்ம பேசி தீர்மானம் எடுத்துட்டோம்னா அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பற்றி இதுதான் சமநிலை என்பது சொல்வது, சமநிலை. அதே மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையானவர்களே, சிலருக்கு நிறையா வரங்கள் இருக்கும். சிலருக்கு வரங்கள் இல்லாமல் யாரும் இல்லை. அவங்க வரங்கள் வெளியே சொல்லக்கூடிய விதத்தில் இருக்காதுன்னு வைங்களேன். அதுக்காக இவர் ஒரு சிறந்த ஊழியர், அவர் ஊழியம் செய்வதற்கே தகுதி இல்லாதவர், அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. அதே மாதிரி சிலர் ரொம்ப லக்ஸூரியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. சிலர் ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க. எல்லாருமே தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள். அதே போல் விசுவாச குடும்பங்கள் சபையில் இல்லை, பணக்காரன் அவனை பெரிய இடத்துல உட்கார வை, வயசானவங்க அதனால் அந்த சேரில் உட்காருங்க, நம்ம உட்கார வைக்கலாம். அது வயசு கொடுக்குற மதிப்பு. ஆனால் இவர் ரொம்ப வசதியானவர் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து அவருக்குன்னு ஒரு பெரிய சேர் யோசிக்கிறோம் அப்படின்னா அங்கேயும் நாம் சமநிலையில் ரொம்ப பின்தங்கி விடுகிறோம். மகாத்மா காந்தி அருமையானவர்களே, தென்னாப்பிரிக்காவில் படித்து கொண்டிருந்த காலங்களில் கருப்பர்களுக்குன்னு தனி இடம், வெள்ளையர்களுக்குன்னு தனி இடம். அவர் லண்டனில் படிச்சுக்கிட்டு இருந்த காலங்களில் அதை பார்க்குறாரு. அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த வேதத்தில் எங்கேயுமே அப்படி இல்லையே, அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க மட்டும் பிரித்து வைக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு பார்த்துங்க. என் அன்புக்குரியவர்களே, சமநிலையை எல்லா இடங்களிலேயும் பரவ செய்வோம். இது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். மேலும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே சமாதானம் பண்ணுகிறதுல நாம் முந்திக் கொள்ள வேண்டும். இந்த சுதந்திர தின காலங்களில் கிராமங்களில் பிரிவினைகள், நாட்டில் பிரிவினைகள், அருமையானவர்களே, ஜாதி அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் பிரிவினைகள் வருவதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஒரே இடத்துல இருக்கிற நாம் ஒரே குடும்பம் என்கிற மனநிலையோடு இருந்தமை என்றால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ரோமர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 18லிருந்து 19 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனிதரோடும் சமாதானமாக இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்கே உரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் பழி வாங்காமல் கர்த்தரிடத்தில் அதை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, தேவன் சொன்ன வசனத்தின்படி நாம் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகிறோம், இல்லை என்றால் ஒரு கிராமத்தில் இருக்கிறோம், எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி, அங்கே அன்பானவர்களை பழி வாங்குவதற்கு நமக்கு கொடுக்காதபடி எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, இப்படி சமாதானமாக இருந்தால் எனக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரோடும் சமாதானமாக இருக்கும்போது ஒருவர் பார்க்கும்போது பிரதர் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆசையாக கை கொடுக்கும்போது நம்ம அறியாமலே நம்முடைய முகத்தில் ஒரு சிரிப்பு வரும். இந்த சிரிப்பு வந்தாலே உடலில் இருக்கிற வியாதியெல்லாம் போயிடும், எதிர்ப்பு சக்தி மேலும் வளரும் பார்த்துக்குங்க. மாறா கசப்பாக ஒரு ஆளை பார்க்கும்போது முகத்தை திருப்பிட்டு போயிட்டோன்னா நம்ம அறியாமல் நம்முடைய ஹார்ட் அப்படியே இறுகி பிபி யாரும் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களை ஏன் ஒரு வியாதியை சம்பாதிச்சுக்கிடணும்? ஆகவே என் அன்பானவர்களே, கூடுமானால் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க முயற்சி எடுங்கள். அருமையானவர்களே, நீதிமொழிகள் 29:8 எழுதியிருக்கு, மற்றவர்களை விட நான் பெரியவன் என்று எண்ணிக் கொள்ளுகிறவன் பல துன்பங்களுக்கு காரணமாக இருக்கிறான். அவர்களால் முழு நகரத்தையுமே குழப்பத்தில் ஆழ்த்த முடியும். ஆனால் ஞானம் உள்ளவர்களாலோ
சமாதானத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஒருவேளை எல்லாரை விட எனக்கு நிறைய திறமை இருக்குது, எல்லாரை விட எனக்கு நிறைய பேச்சு திறன் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்கள் பெருமைப்படுத்தி கொள்வீர்கள் என்றால் இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி விடும். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, என்னை விட ஒரு 10% அவனுக்கு கூடுதலாக திறமை இருக்குது, என்னை விட ஒரு 10% அவன் நல்லா பேசுவான், என்னை விட அவன் வந்து சிறந்த முறையில் யோசிப்பான், அப்படி நம்ம ஒருவரை ஒருவர் நம்ம யோசித்தோம்னு சொன்னால் என் அன்புக்குரியவர்களே நாம் சமாதானத்தை உருவாக்குறவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, நாங்கள் பணி மையங்களில் ஊழியம் செய்கிறோம். இதில் ஊழியம் செய்யும்போது ஒரு கிராமத்தில் ஒரு சிலை வந்து தலைகீழ விழுந்து அப்படியே உடஞ்சி போச்சு. அப்போ அன்னைக்கு தான் அங்கே ஊழியர் போயிருக்காரு. உடனே அவர் மேலே இவர் தான் எது காரணம் அப்படின்னு சொல்லி பழியை போட்டாங்க. இவர் எவ்வளோ சொல்கிறாரு கேட்கல, விசுவாசிகளும் சொல்கிறாங்க கேட்கல. மாறா எதிர்த்து அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு அவர் விரும்பலை. எவ்வளோ பேசி பேசி பார்க்குறாரு, ஒன்றும் கேட்கல. கடைசியாக ஊர் மக்கள்லாம் என்ன யோசித்தாங்க அப்படின்னா, இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், நெருப்பு ஏற்றணும், அந்த நெருப்பில் நிற்க வைக்கணும், அந்த நெருப்பு இவரை எந்த விதத்திலையும் தொடலைன்னு சொன்னால் இவர் அந்த விக்கிரகத்தை ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லி ஊர் பஞ்சாயத்து கூடி முடிவு எடுக்கிறாங்க. அருமையானவர்களே, விசுவாசிகள் எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த லோக்கல் விசுவாசி எத்தனையோ முறை எவ்வளோ எடுத்து சொல்லி பார்த்து ஒன்றும் எடுக்காதனால கடைசியில் இயேசுவின் இடத்துல ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே இவங்க எல்லாரோட இருதயத்தில் நீங்கள் பேசணும், இந்த கொடூரமான அக்னியில் நான் போகும்போது சாத்தான் மேசாக் ஆபேத் நேகோவை எப்படி நீர் பாதுகாத்தீரோ அதே போல் ஒரு அந்த நெருப்பின் வாசனை கூட வீசாமல் என்னை நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, சமாதானத்தின் தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்முடைய ஊழியருக்கு தேவன் உதவி செய்தார். அருமையானவர்களை கரெக்டாக போய் ஜெபத்தோடு அந்த அக்னிக்குள்ளே இறங்குறாரு. அவர் அந்த உடலை அந்த அக்னி ஒன்றுமே செய்யலை. பார்த்துக்குங்க, ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வெளியே வந்தார். எல்லாம் மோந்து பார்த்தாங்க, நெருப்பு வாசனை கூட கிடையாது. அப்போ தான் பேசிக்கிட்டாங்க, இவர் சொல்கிற கடவுளை கடவுள் அப்படின்னு சொல்லி. என் நண்பானவர்களே, சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சோதனை காலங்கள் நமக்கு ஏற்பட்டாலும் பொறுமையாக இருங்கள். அந்த இடத்துல ஆண்டவர் உண்மையை தலைநிமிர்ந்து வைப்பார். பார்த்துக்குங்க என் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை சகலவருக்கும் அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். பார்த்துக்கு ஏன் அருமையானவர்களே, இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் தான் உலகமெங்கிலே இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் நீங்கள் யூதர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது ஷாலோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, சமாதானமாக இருப்பீர்களாக, மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக, நீங்கள் செழிப்பாக இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி ஒருவரை ஒருவர் வாழ்த்துவார்கள். என் அன்புக்குரியவர்களே, நாமும் ஒருவரை ஒருவர் அப்படி மனப்பூர்வமாக வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி இஸ்ரவேலர்கள் அப்படி செய்ததுனால எஸ்ரேமில் ஆரம்பித்த அந்த சபை பார்த்திங்கன்னா அந்த நாட்கள்லேயே அந்தியோகியா, சீரியா, எகிப்து, ஜோர்டான், வட ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, அது மாத்திரம் இல்லை நம்முடைய இந்தியாவிலேயும் அதே காலங்களில் இந்த சுவிசேஷம் பரவியது. இந்தியாவுக்கு முதல் மிஷினரியாக தோமா என்பவர் முதல் மிஷினரியாக இந்தியாவுக்கு வந்தார். என் அன்புக்குரியவர்களே, நம்ம வட மாநிலங்களில் ஊழியம் செய்கிறோம். இன்றைக்கி இந்த ஊழியத்தில் இந்த சுவிசேஷம் வேகமாக பரவுவதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, சமீபத்தில் துருபிரான்னு ஒருத்தன், அருமையானவர்கள், அவன் வந்து கிறிஸ்தவர்களை பார்த்தாலே பிடிக்காது, ரொம்ப கேவலமாக பேசுவான், காரி துப்புவான். பார்த்துக்குங்க, அவங்களுடைய நல்ல விவசாய நிலங்கள்லாம் கூட அழிச்சிக்கிட்டே இருந்தான். பார்த்து என்றாலும் இந்த கிறிஸ்தவர்கள் அவனை பார்த்து எதுவுமே சொல்லலை, எல்லாமே விட்டு கொடுத்து கொண்டு இருந்தார்கள். இப்படி இருக்கையில் ஒரு நாள் அவனுடைய சரீரத்தில் ஒரு பயங்கரமான நோய், அவனுடைய கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, தாங்க முடியாமல் ஓனி அழ ஆரம்பித்தான். டாக்டர்கிட்ட போனால் 35,000 கேட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவங்க கையில் பணம் கிடையாது. அருமையானவர்களே, தொடர்ந்து அழுதுகிட்டு இருக்கும்போது விசுவாசிகள் போய் அவனுக்காக ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே இவனுடைய வியாதியை குணமாக்கும், இந்த வேதனையை நீர் மாற்றி போடும், ஒரு வார்த்தை சொல்லும் வேலைக்காரன் சுகமானானே என்று போராடி ஜெபம் பண்ணுகிறார்கள். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். கொஞ்ச நேரத்தில் அவனுடைய வலி குறைஞ்சிச்சு. எல்லாரும் ஆமேன்னு சொல்லும்போது அவனும் அன்னைக்கு ஆமேன்னு சொல்கிறான். என்னப்பா உனக்கு வலி இல்லையா, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, உனக்காக இயேசுவினிடத்தில் பரிந்து பேசணும். உடனே டாக்டர்கிட்ட போகிறான். டாக்டர், என்னை மறுபடியும் சோதிச்சு பாருங்கள், இப்படி கிறிஸ்தவங்க வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, என் வியாதியெல்லாம் மாறின மாதிரி இருக்குது, வலியெல்லாம் போயிடுச்சு, நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, ஒரு கல் கூட இல்லைப்பா,
எல்லாமே சுகமாகிவிட்டது. என் அன்புக்குரியவர்களே, இப்படி நன்மை செய்ததனால் இன்றைக்கு அந்த தொருபிரான் இனி நானும் நன்மை செய்கிறவனாக வாழ்வேன் என்று இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அநேகருக்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சமாதானத்தின் சுவிசேஷம் வேகமாக உலகமெங்கிலேயும் சொல்லப்பட வேண்டும். நம்முடைய இந்தியர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, சிலுவையிலே சம்பாதித்த இந்த தெய்வீக விடுதலை, இந்த தெய்வீக சுதந்திரம் உலக மக்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட வேண்டும். அருமையானவர்களை, யார் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். பிசாசானவன் அவர்களை வேதனைப்படுத்துவதற்கும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான் என்று எழுதியிருக்கிறான். இயேசு சொல்லும்போது, நானும் அவர் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஜார்ஜ் வாஷிங்டன் என்பவர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக அவர் பொறுப்பெடுக்கிறதுக்காக அவர் தன்னுடைய குதிரையில் போய்கிட்டு இருக்கிறாரு. அந்த குதிரையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மாட்டு வண்டியில் நிறைய பொருட்களை ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட மேட்டில் அந்த குதிரை வண்டி இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. அவன் அந்த குதிரையை போட்டு அடிக்கிறான். ஆனால் அது எவ்வளோ முயற்சிக்குது, போக முடியல. கடைசியாக ஜார்ஜ் வாஷிங்டன் இதை பார்த்தவர் அதில் நிறுத்திட்டு, தம்பி இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் சொல்கிறான், நாளைக்கு என்னுடைய தலைவர் ஜார்ஜ் வாஷிங்டன் அவர் பொறுப்பெடுக்க இருக்கிறார். ஆகவே அந்த பதவி பிரமாணத்தில் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறக்காக கொண்டு போகிறேன்னு சொன்னோன்னே ஜார்ஜ் வாஷிங்டன் சொன்னாரா, தம்பி நம்மை போல் ஒரு ஜீவன் அதுவால் முடியாமல் இருக்கும்போது நாம் தான் ஹெல்ப் பண்ணணும். நீ ஒன்று செய்ய, நீ அந்த பக்கம் இருக்கிற ஒரு வயலை பிடிச்சிக்கோ, நான் இன்னொரு வயலை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து தள்ளுறாங்க. பார்த்துங்க, தள்ளினதில் அந்த வண்டி மேலே வந்துருச்சு. வந்த உடனே அவனை பார்த்து சொன்னாராம், தம்பி நாளைக்கு ஜார்ஜ் வாஷிங்டனை மீட் பண்ண போகிறேன், அந்த பண்டிகைக்கு அந்த பதவியேற்பு விழாவுக்கு போகிறேன்னு சொன்னிய, உன் மத்தியில் நிற்கிறது தான் ஜார்ஜ் வாஷிங்டன். நாளைக்கு அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே இதை நீ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். என் அன்புக்குரியவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். சுதந்திரம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? இந்த சுதந்திரத்தை பெரியவர்கள் எவ்வளோ அழகாக சாதாரண ஒரு மிருகத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து, அருமையானவர்களே, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஒருவேளை நம்ம நாட்டில் மிருகத்துக்கும் முக்கியத்துவம் இல்லை, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கும் சக உரிமைகள் மறுக்கப்படுகிறது. இது நிறைய நேரங்களில் கோர்ட்டால் நிறுத்தி வைக்கணும்னு நினச்சாலும் அவங்களாலையும் முடியாமல் இருக்குது. இதுக்காக நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணணும், நம்முடைய நீதிபதிகளுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத, சட்டத்தை காக்கிறது தான் நீதிமன்றத்தினுடைய வேலை. பார்த்துக்குங்க. ஆகவே நீதிபதிகள் தைரியமாக நின்று செயல்படுவதற்கு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, நம்ம எல்லாருமே இந்த நாட்களில் நம்மால் எப்படி மற்றவங்களுக்கு நன்மை செய்ய முடியும், இதுதான் நம்ம எல்லாரும் யோசிக்கணும். சரியா? ஒரு நீங்கள் ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் முடவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா நல்லா கை கால் உடையவங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, எப்படி நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதமாக இருப்போம். பார்த்துக்குங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆகவே இந்த சுதந்திர தின நாட்களில் பகை உணர்வை முற்றிலும் எடுத்து போட்டு நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சம உரிமையை கொடுத்து சமமாக மதித்து நம்முடைய நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்துக்காக தயவுசெய்து உழைப்போம். சரியா? நம்ம நாட்டில் மட்டும்தான் ரொம்ப ஏற்றத்தாழ்வு இருக்குது. பார்த்துக்குங்க, எல்லாரும் சேர்ந்து முன்னேறணும். இதுக்காக நம்மளால் இயன்ற முயற்சி எடுப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நித்திய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தின் மூலம் எங்களுடைய இந்தியர்கள் ஒவ்வொருவரும் சமமாக வாழ வேண்டும், சம உரிமை பெற வேண்டும், சம முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி நீர் நேசிக்கிறதற்காக, வாஞ்சிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட தொடர்ந்து நீர் பேசும். இவைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். பிதாவே, நீர் மறுக்கக்கூடாத உம்முடைய அன்பு குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பராமரிப்பு, நடத்தல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும், குறிப்பாக இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் கூட தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?